Hi friends, come back to my channel. We learn together. Today I'm going to teach simple addition. பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்கேன். ஒரு பறவை அண்ட் ஒரு எறும்பு இருந்ததாம். அந்த பறவை ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருந்ததாம். அதே மரத்துக்கு கீழே ஒரு சின்ன தண்ணி இருக்கிற ஒரு சின்ன குளம் மாதிரி. ஸோ அங்கே எறும்பு தன்னோட ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு இருந்ததாம் அந்த வழியா. அப்போ ஸ்லிப் ஆகி அந்த தண்ணியில விழுந்துடுச்சான். இது எல்லாமே அந்த பறவை பார்த்துட்டு இருந்துச்சான். அப்போ அந்த எறும்பு அந்த பறவையை பார்த்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துச்சான். அந்த பறவை தன்னால போய் என்ன முடியும், இந்த எறும்பை போய் நம்ம இவ்வளோ சின்ன எறும்பை போய் நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்ததாம். அப்போ இது அந்த பறவையோட அந்த கால் அசைவுனால ஒரு இலை இருக்கு இல்லையா, அந்த மரத்துல இருக்கிற ஒரு சின்ன இலை வந்து அந்த கரெக்டாக அந்த தண்ணியிலேயே போய் விழுந்துச்சான். அப்போ அந்த தண்ணியில விழுந்த உடனே அந்த எறும்பு அந்த இலை மேல போய் உட்காந்துட்டு தன்னோட லைஃபை காப்பாத்திக்கிச்சான். ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு அந்த பொருள் தேவையில்லாம இருக்கலாம். பட் மத்தவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். இங்க அந்த பறவைக்கு அந்த எல்லை பெரிய விஷயமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. பட் அந்த எறும்புக்கு அது ஒரு லைஃப் சேவிங்கா மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த அடிஷன் சம்மும் நெறைய பேருக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சிலர் ஒரு குட்டி பசங்க குட்டி பசங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, மேபி நான் இது நடத்துறது அவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாமா? பாருங்க 9 63 இப்போ பாருங்க, இங்க 963 + 857 போட்டிருக்கு. ஸோ நான் இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் இப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி தூரமா எழுதியிருக்கேன். இந்த பிளஸ் இப்படி இங்க இப்போ சைட்ல போட்டுக்கிறேன். அப்புறம் பாருங்க, இந்த பிளஸ்க்கு அப்புறம் வர நம்பர் நம்ம இப்படியே டைரக்டா எழுதக்கூடாது எப்பவுமே. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளஸ்க்கு அப்புறம் இருக்கிற நம்பரை எப்பவுமே நம்ம இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போதான் நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் மிஸ்ஸிங்காக இருந்தாலும் அங்கே எங்கே நம்ம 0 போடணுங்கிறது புரியும் நமக்கு தெளிவா. ஸோ இப்போ நம்ம இந்த லாஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் லைன் இந்த 3க்கு கீழே போட்டுட்டு வாங்க ஒரு நம்பரா. ஸோ 3க்கு கீழே இந்த 7 and அதுக்கப்புறம் இந்த 6க்கு கீழே இந்த 5, அதுக்கப்புறம் இந்த 9க்கு கீழே இந்த 8. நான் உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டிருக்கேன். நல்லா பாருங்க, ஒரு நம்பர் கீழே கரெக்டா ஒரு நம்பர் வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். எந்த ஆட் பண்றீங்களோ அது கீழே இருக்கிற நம்பரை இங்கே கோடா போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபிங்கர்ல கவுண்ட் பண்ண தெரியும் அப்படின்னா டைரக்டா நீங்க ஃபிங்கர்ல கவுண்ட் பண்ணிடலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் புரியாது அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி கோடு மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க 3 இருக்கு, இங்க 7 இருக்கு. ஸோ இந்த மேல இருக்கிற நம்பரை எதுவும் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற நம்பரை இங்க கோடா போட்டுக்கோங்க. இங்க 7 இருக்கு. ஸோ 7 லைன் போட்டுக்கோங்க சின்ன சின்னதா. 1 2 3 4 5 6 7. ஸோ இங்க 3 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் கவுண்ட் பண்ணணும். இங்க 3 இருந்தால் அது கூட நெக்ஸ்ட் நம்பர் தட் இஸ் 4 5 6 7 8 9 10. ஸோ இங்க 10 வந்தது. டைரக்டா போடாதீங்க எப்பவுமே. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த நம்பர் கீழே போடணும், எந்த நம்பர் மேலே போடணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா இப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ பாருங்க, இந்த 0 இருக்கு இல்லையா, லாஸ்ட் நம்பர், அது எப்பவுமே கீழே வரணும். லாஸ்ட் நம்பர் எப்பவுமே கீழே, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற இந்த டிக் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த நம்பர் எப்பவுமே மேலே வரணும். ஸோ இங்கே 0 இருக்கு. எதை ஆட் பண்ணணுமோ அதுக்கு கீழே கரெக்டாக எதை ஆட் பண்ணணுமோ அதுக்கு கீழே இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அது இன்னும் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே எழுதிக்கோங்க இப்படி. அதுக்கப்புறம் 6 + 1 7 7 + 5. ஸோ 7 + 5ன்றதுனால இங்கே நான் 2 கோடு ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், 8 9 10 11 12. ஸோ 12 as usual நான் இங்கே போட்டுறேன். ஸோ இந்த 2 கீழே வரணும், இந்த 1 மேலே வரணும். ஸோ as usual இங்கே இந்த 2 இங்கே கீழே, இந்த 1 இப்படி மேலே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 9 + 1 10 10 + 8 18. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் இல்லை. ஸோ டேரெக்டாக இங்கே 18 இப்படியே போட்டுடலாம். இப்போ புரிஞ்சதா பாருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக